ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்லிங் பியூட்டி ஹீட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி ஹேண்ட் வாஷ் ரெடி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டெட்டால் சோப் எடுத்திருக்கேன். இது யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி ஹேண்ட் வாஷ் ரெடி பண்ண போகிறோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா லைக் 23 rupees 25 rupees அந்த மாதிரி தான். நீங்கள் 10 rupees சோப் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாட்டில் வரைக்கும் உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் குவான்டிட்டி கிடைக்கும். நான் இந்த சோப்பில் ஹாஃப் சோப் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுவே எனக்கு ஒரு பாட்டில் வரைக்கும் கிடைச்சிது. இது நீங்கள் இந்த மாதிரி காய் துருகிறதுல துருகிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ஹைஜீனிக் பர்பஸ்க்காக டெட்டால் சோப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன சோப் பிடிக்குமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்டு டெட்டால் சோப் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இதில் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு டெட்டால் ஒரிஜினல் இருக்குது, டெட்டால் கூல் அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் யூஸ் பண்ணி நிறையா இருக்குது. நான் இதுக்காக கூல் ஸ்பெஷலாக சூஸ் பண்ணேன்னு பார்த்திங்கன்னா நமக்கு ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கையில் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். அதனால் நான் இது சூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் ஒரு ஹாஃப் சோப் அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். இது எனக்கு ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு எனக்கு கிடச்சிருக்கு. இது நீங்கள் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு டிஸ்டில்டு வாட்டர் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டிஸ்டில்டு வாட்டர் எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் மெத்தட், ரொம்ப ஈஸி மேக் பண்ணுறது. ஸோ நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 minutes வரைக்கும் நம்ம இது சோக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சோக் பண்ணி முடிச்சாச்சு. கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா லிக்விட் கன்சிஸ்டன்சியில் மாறிடுச்சு. எல்லாமே மெல்ட் ஆகிடுச்சு சோப் எல்லாமே. ஸோ இப்போ நம்ம இதை ஹீட் பண்ண போகிறோம். இது நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபயர் அதிகமாக வைக்காதீங்க. அதிகமாக வச்சிங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால லோயர் ஃப்ளேம்லேயே வச்சு ஹீட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி நமக்கு ஆப்ஷனல் தான். இது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். இதில் டிஸ்டில்டு வாட்டர் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் வாங்குகிற ஹேண்ட் வாஷ் கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக நான் இதை சேர்க்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ராப் குவான்டிட்டி தான் சேர்க்கணும். ஸ்பூன் குவான்டிட்டி சேர்த்துடாதீங்க. சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வித்தின் த ஹாஃப் அன் ஹவர்லேயே உங்களுக்கு ரொம்ப கெட்டியாகிடும். அதனால் ட்ராப் குவான்டிட்டியில் சேர்த்துக்கோங்க. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா அதோட டெக்ஸ்சர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. அதோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். அதை நீங்கள் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அது அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ இதை எடுத்தாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஒரு கூலிங் டெம்பரேச்சரில் வைங்க. இது நல்லா கூலானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓல்டு ஹேண்ட் வாஷ் பாட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி புஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த மாதிரி பாட்டிலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ஹேண்ட் வாஷ் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம 10 rupees சோப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் வரைக்கும் கிடச்சிருக்கு. இதில் நமக்கு பெரிய பெனிஃபிட் என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு மணி சேவ் பண்ணலாம். இந்த ஹேண்ட் வாஷ் பார்த்திங்கன்னா லைக் 40 rupees அந்த மாதிரி இருக்கும் நம்ம கடையில் வாங்கணுன்னா. ஸோ இதை நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் இன்றைக்கி லைவ் டெமோ காமிக்க போகிறேன். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நம்ம கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்க முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சு நீங்கள்
உங்களோட ஹைஜீனிக் பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஐ ஹோப் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.